அஜ்மன் தானே. அந்த டச் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃப்ரேம் பார்க்குறது எப்படின்னா, அது எப்போனா நீங்கள் ரிலே சொல்லி தரீங்களா? இல்லை எந்த ஃப்ரேம்னா? வண்டி இங்கிட்டு நிற்கிது, நம்ம எந்த கடத்துக்குள்ளே போகிறோம், எதுனா வந்தால் திருப்பிக்கணும் அப்படிங்கிறது. அது பைக்காக இருந்தால் நமக்கு தெரியுது. இப்போ நான் இங்கே திருப்பணும்னு அஜ்மன்கிட்ட சொல்லவே இல்லை. திருப்பினாரே இல்லையா? ஆமாம், நான் சொல்ல கான்செப்ட் புரியுதான். இப்போ நான் வந்து ஆனால் ரைட்டில் திருப்பணும் அப்படின்னு சொல்லி திருப்பவே இல்லை. அவராக வந்து திருப்பிட்டார். அவராக திருப்பி மேனேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணார், தெரிஞ்சுதான். அதை வந்து நம்ம ஃப்ரேமுன்னெலாம் கிடையாது. இது வந்து சூழ்நிலை வந்து இப்போ அந்த வண்டிக்காரர் வராரு, அவர் எப்படி வருவாரு நம்மளால் கணிக்க முடியாது. அது எப்படி நீங்கள் அதை ஒரு ஃப்ரேமுக்குள்ள அடக்குவீங்க? இல்லை, நம்ம அந்த வண்டியோடைய முன்பாகம் இருக்குல்ல, ஆமாம், அது எங்கே போய் போகணும். ஓகே, எல்லா வண்டிக்கும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் கணக்கு வச்சு அதை நம்ம தான் ஃபீல் பண்ணணும். வண்டி நம்மளும் ஒன்றா இன்க்ளூட் ஆனால் மட்டும்தான் நம்ம உணர முடியும். இப்போ அவர் அங்கே போகிறாரு, நம்ம ஃப்ரண்ட் போய் அங்கே இடிக்குமோன்னு நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு. அந்த வண்டி நிற்கிது, நம்ம அதை கரெக்டாக போய் எப்படி எட்ஜில் அப்படி திருப்ப முடியும்னு கேட்குறீங்க தானே? ஆமாம், வண்டி நேராகவே போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ரைட்டில் போயிடலாம். சீட் போனோம்னா ரைட் இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. ஆமாம் மேம், பிரேக் இருந்துச்சு, எக்ஸைட் மிஷின் வேறு ஒன்று. திருப்பி ரைட் இந்த இடத்துல நான் ஹெல்ப் பண்ணுறதுன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நீங்கள் திருப்பி நல்லா அப்புறம் ரைட் எக்ஸைட்டு நம்ம ரோட் எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி ரெண்டாவது மெதுவாக போகணும். பட் என்ன பண்ணால் நம்ம ரோட்டில் போடணும். பிரேக் பிடிக்கணும், டச்சையும் முடிக்கணும். நான் ஃபஸ்ட் கீர் போட்டேன், சரிங்களா? போனாங்க அந்த டைமிங் அந்த வேலையை செஞ்சுக்கணும். நிறுத்திக்கோங்க. ஃபுல்லாக பிடிங்க, உள்ளே இடிச்சு பிடிங்க. மெதுவா ஸ்டார்ட் பண்ணி மெதுவா லைட் எக்ஸலேட்டர் நம்ம ரோட்டில் எக்ஸைட் லைட்டை எடுத்துட்டு போயிருக்காதீங்க. ஒரே மாதிரி லைட்டை பிறரில் போடுவோம். எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் மெதுவா லைட் எக்ஸைட் பிடிச்சா போவோம். அதை ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அடக்க முடியாது. கமாண்ணா சரி, இப்போ சூழ்நிலை வந்து இப்போ யார் எங்கேருந்து வராங்கன்னு தெரியாது. அது எப்படி அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ள நம்ம அவங்க வர்றதே சொல்லலாம். அவங்க அந்த கார் நிற்கிதுன்னு நம்ம வளர்த்து ஆகணும். அது ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வளைக்கிறோம்ல, ஆமாம், வளைக்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பொசிஷன் கிளட்ச் ஃபுல்லாக பிடிக்கும். சொல்லுங்கள் கரெக்டான ஒரு பொசிஷன் போய் மறுபடியும். ஆமாங்க, அதுதான் கெஸ் பண்ண முடியல. அது வந்து ரிப்பீட்டடாக நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆள் புதுசாக வந்தோடனே அவங்க கூட பழகி பழகினே அவனை பற்றி நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க கூட ரிப்பீட்டாக ஒரு 2 நாள் ட்ராவல் பண்ணணும், மறுபடியும் 2 நாளுக்கு 3 நாள் ட்ராவல் ஆகணும். 4 அது 5 6 ஆகும்போது தான் இவங்க இப்படி தான், இவங்களை நம்ம இப்படித்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மென்செட்டுக்கு நம்ம வருவோம்ல. அதே மாதிரி தான் காரும், வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன சேர்ந்து கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 3 அஜ்மானா 3 ஓகே போகலாம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது அஜ்மானா, நீங்களே போடணும், சரிங்களா? எந்த இடத்துல கியர் மாற்றணும், வண்டி எந்த இடம்லாம் கிடையாது. நம்ம எக்ஸைட்டர் கொடுத்துட்டா அவன் கியரை மாற்றி தரணும். ஆனால் ஸ்பீடு பிரேக் வந்துட்டா செகண்ட் கியர் தான். பிரேக்கை பிடிச்சி கிளச்சை பிடிச்சி செகண்ட் கியர் தான். 2வது கியர் போடுங்க. இந்த இடத்துல கியர் மாற்றணும், அந்த இடத்துல கியர் மாற்றணும்லாம் இல்லை அஜ்மானா. நம்ம இப்போ எக்ஸைட்டர் பிடிச்சி வண்டி ஸ்பீடாக தான் பாருங்கள். ஆகுதுங்களா? இப்போ நம்ம 2வது கியரில் போயிட்டுருக்கோம், வண்டி ஸ்பீடாகுது. ஸ்பீடாகுதுன்னா நம்ம 3வது கியர் போட்டுக்க வேண்டியதான். போடுங்க. கிளச்சை பிடிக்காம போடக்கூடாது, போடுங்க. போடுங்க மெதுவாக போகிறோம். நல்லா ஸ்டெப்பிங். ஐயோ நேற்று
காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்கண்ணா. ஏன் அதுக்கு நேற்று ஏதோ இது தைப்பூசம், அதனால் ஆமாம் காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டு பூரா குளிச்சு ரெடி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். சாப்பிட்டு படுத்தவங்க தான் மதியம் 2 மணிக்கு எழுந்திரிச்சோம். அது நேற்று ஒரு சிவிசி வீடியோ பார்த்தேன், சொல்லி சொல்ல அதில் சூரியன் மறையிறதும் சூரியன் எழுறதும் சந்திரன் மறையிறதும் ஒரே டயத்தில் இருக்குமா. அந்த நேரத்தில் அந்த ஜோதியை பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். பிரம்மமுகூர்த்தம் தான் 5 மணிக்குள்ள. அதுதான் வந்து கரெக்டான டைம் அப்படிங்கிறாங்க. அதான் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும், உண்மை தான். ரெகுலராக ஃபஜ்ர் தொழுகைக்கு போயிட்டாலே வேலை முடிஞ்சது. தெளிவானது. என்ன ஒரு தவறுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃபஜ்ர் தொழுகையை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த கமிட்மெண்ட் இல்லை. இப்போ அடுத்த கமிட்மெண்ட் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சரி போகலாம், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. காலைல 6 மணிக்கு ஒருத்தர் வந்துட்டார், அவரை அட்டன் பண்ணிவிட்டேன். 6:30 மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சு, நான் என்ன பண்ணுறோம்? எனக்கு அடுத்த வேலை என்ன, அடுத்த ஆள் கமிட்மெண்ட் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு சங்கட்டம், தூங்கிட்டு இருப்பீங்களோ, எப்படி ஃபோன் பண்ணுறது? அதை அடிச்சிருக்கண்ணா, அடிச்சிட்டிங்கனோட கையால் மொத்த கழிட்டு வர்றது தானே ஃபோன் பண்ணுறது. என்ன பண்ணுறது? சரி போ பார்த்துக்கலாம். உங்கள்ட்ட 8 மணிக்கு வரேன்னா தூங்கிட்டு மறுபடியும் அதுக்கு டக்கு நிமிஷம் வண்டி தூக்கிட்டு ஓடி வரேன். மீதம் 2வது அப்படியே தான் அடிச்சிருக்கேன், நான் ஃபோன் அடிச்சிருக்கேன். போகலாங்க. மீதம் ஹெட்செட் யூஸ் பண்ணுவோம். மெதுவாக ஹெட்செட். எனக்கு 4 மணிக்கெலாம் ஃபோன் வரும் காலையில். அப்படிங்க சிங்கி போட்டேன் 6ல் போய் நான் முடிச்சிருக்கேன். நம்ம ரோட்டில் போகும் இஷ்யூ நான் நீங்கள் அடிச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணிக்கலாம் 4-5 நாள். அப்போ 4-5 நாள் நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. நீங்கள் டிக்கெட்டை எப்போ போட்டிருக்கீங்க? அதான் நான் இதை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டா இங்கேருந்து ஒரு சூழலை பார்த்துட்டு கிளம்புறேன். மீதம் ஆறுலாம் அடிச்சுட்டு நீங்கள் நிதானமாக போனீங்கன்னா போதும். ஆரன் பிரச்சனை இல்லை. நம்ம 6 நிமிஷம் அவங்களும் பே பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் நிதானமாக போனீங்கன்னா நீங்கள் நம்ம ரோட்டை பிடிச்சி போயிட்டே இருக்கலாம். போகலாம். இன்னைக்கு 2வது நட இருக்காண்ணா. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாண்ணா. நான் என்ன பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு அப்புறம் இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க அட்டன் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஒரு நட தானே பண்ணால் அந்த பழைய கம்ப்ளீட் ஆகிடும். ஆமாண்ணா, நம்ம ரோட்டில் போகலாம். பிரேக்கே பிடிச்சி பிரேக் ஃபுல்லாக வேணாம், கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. பிரேக் லைட்டாக இங்கே வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், வேறு லெவலில். நான் யூஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணீங்க, பட் கிளச்சிலேருந்து கால் எடுக்கக்கூடாது. வண்டி ஃபஸ்ட் கீர் போட்டு தயாராகிக்குங்க. ஜமீல் எத்தனை மணிக்கு போகிறாப்புல? மதியானம். மெதுவாக வெடிச்சு எடுக்காதீங்க. இது அம்மாட்ட நைட்டு சொல்லிட்டேன் அந்த ஃபோன் வரதுக்கு. போடாது நீங்கள் எதுவும் அது எதுவும் மெதுவாக வரும்போது இல்லைனா ஆச்சுமலை வரும்போது மெதுவாக லைட்டாக எக்ஸைடு இங்கே பேசினாலும் எக்ஸைடு இன்னும் கொஞ்சம் எக்ஸைடு பேசலாம். ரைட்டில் வந்து வண்டி இப்போ தொடங்க. லைட்டாக எக்ஸைடு காலை எடுத்து கிளச்சை பிடிச்சி 2வது
மெதுவாக போகுது. கீழே விழுகல நிஜமாண்ணா. கிளச்சை பிடிக்காம விழுகாது. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. எப்படி போடுங்க அவ்வளோதான். அதனால தள்ளி பிடிச்சி. சரி போகலாம் சொல்லுங்க. மூணாவது நம்ம ரோட்டில் போகலாம். கிளச்சை பிடிச்சி போகணும். பட் என்ன பண்ணுறது, நம்ம ரோட்டில் வரணும். பின்னால் வர வண்டிக்காரங்களை ரைட்டில் போக விடக்கூடாது. போகலாம். அவர் இண்டிகேட்டர் போட்டார், நிறுத்திக்கலாம். அவர் இண்டிகேட்டர் போட்டால் நிறுத்திக்கலாங்க. மறுபடி பஸ் டிக்கெட் நிஜமாங்களா? மெதுவாக கலக்கிட்டு போகலாம். மெதுவாக லைட்டாக எக்ஸிலேட்னு கார் எடுத்து கிளச்சை பிடிச்சி ரெண்டாவது கீர். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். டக்குனு பிடிக்கும். 2 3 இல்லை 2 வரிசையாக கியர் மாற்றமாதான். ஆமாம் அங்கே வரிசையாக தான் ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும். படிக்கட்டு 2 படி 3 படி ஒட்டுக்க ஏற முடியாது. இல்லை 1லேருந்து 3க்கு போகக்கூடாது. இப்போ நீங்கள் 3 தான் போட்டிங்க, மணி 2 போட்டிங்க கரெக்டாக. எக்ஸிட் கார் எடுத்து கிளச்சை பிடிச்சி இப்போ போடுங்க. 3வது இல்லைங்கண்ணா. டிராஃபிக் போயிட்டு இருக்கு. அது நமக்கு பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஹவுசிங் லோனில் இருக்கிறங்காட்டி மறுபடியும் இன்னொரு லோன் கை வைக்கிறது யோசனையாகவே இருக்குது. ஹவுசிங் லோன்னா எடுக்கணும். ஹவுசிங் லோன் இருக்குது, அப்படி ஓடிட்டு எக்ஸிட் யூஸ் பண்ணுங்க. பேசினாலும் எக்ஸிட் நீங்கள் தான் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு எக்ஸிட் கிடையாது, நீங்கள் தான் வண்டி ஓட்டணும். நம்ம 3வது கீழே போயிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற ஸ்பீடு நம்ம போகணும். நம்ம ரோட்டில் போகணும். இப்போ 11 மணிக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா சந்துக்குள்ள ஓட்டிடலாம்ண்ணா. ஓகே சரிங்களா? ஓகே. சந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஆமாம், பூரா ஸ்கூல் பஸ்ஸு அது இதுன்னு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதுவும் பிஸியாக தான் இருக்குது, பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவே எத்தனை பேர் போகிறாங்க பாருங்க. அந்த ரோட்டில் போனதுக்கப்புறம் இது எவ்வளோ ஈஸியாகிடுச்சு. ராஜமொழிக்கு போகிற ஈஸியை பார்த்தா அது போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ரோட்லேயே போகலாங்களா? லெஃப்ட் வேணும். இல்லை 4th தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம ஸ்லோ பண்ணணும். அதனால் நம்ம அதை தான் யோசிக்கணும். கீர் மாற்றணுமா, பிரேக்கில் கிளச்சை பிடிக்குமா, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்லோ பண்ணணும். மறுபடியும் 2வது கீர் போடுங்க. 2வது கீர் 2 போகலாம். நம்ம ரோட்லேயே போகலாம். இங்கே லெஃப்ட் தள்ளாதீங்க, ரைட்லேயே போங்க. அவரை இடிக்காது வண்டி, பயப்படாதீங்க. ரைட்லேயே போய் இன்னும் கொஞ்சம் ரைட்லேயே போங்க. பஸ்கார் ப்ரெஷர் பண்ணிடுவார். இதுலேயே போங்க, ரைட்லேயே போங்க. எக்ஸிலேட்டர் கால் எடுங்க, கிளச்சை பிடிச்சி 3வது கீர். எக்ஸிலேட்டர் கால் எடுங்க. கால் எடுக்கல நீங்கள். கால் எடுத்துருக்கீங்க, அந்த வெடுக்கு எழுதிருக்காரு. அந்த பஸ்ஸில் இடிக்கக்கூடாது. நான் இங்கே தள்ளுறேன், நீங்கள் மட்டும் இங்கே தள்ளுறீங்க. கரெக்டாக போங்க. நம்ம ரைட்லேயே போகலாம். வச்சுக்கோங்களா, லெஃப்ட் வந்து செகண்டில் மட்டும் ரைட் ஃபில்லப் பண்ணிடலாம். புரியுதுங்களா? நம்ம லெஃப்ட் வந்து செகண்டில் மட்டும் ரைட் ஃபில்லப் பண்ணிடலாம். எக்ஸிட் யூஸ் பண்ணிங்கன்னா போகலாம். இந்த ஓவரில் வருது பார்த்தீங்களா? நம்ம 3rd கீழே பாருங்கட்டு அந்த ஓவரில் வருது. 3rdலேயே போவோம். எக்ஸிட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குது காலையிலப்பா. இன்னைக்கு ரொம்ப பிஸியாக. எத்தனை வண்டி போகுது வருங்க? திங்கக்கிழமை இல்லையே, போன வாரம்லாம் நம்ம டைமிங் வேறு இல்லை. 11 மணி 10 மணிக்கு மேலே தானே வந்தோம். பூரா எல்லாம் டியூட்டி டைமு, ஸ்கூல் டைமு.
இப்போ எல்லா சந்துக்குள்ளேயுமே ஸ்கூல் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எந்த சந்துக்குள்ள போனால் 2 ஸ்கூல் பஸ் பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட் காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நல்லா இருக்குது. பட் என்ன பண்ணாலும் நம்ம ரோட்டில் போடணும். அங்கே குறுக்கு வர மாதிரி இருக்கும். பிரேக் பிடிச்சிங்க, கிளச்சை பிடிச்சிங்க, பஸ்கார் போட்டோம். முன்னாடி 2 இருக்கும். ஏன்னா நம்ம அங்கே போனதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸைட் குடிச்சிங்க போகிறோம். நீங்கள் இவரை பார்த்து பயப்படாதீங்க சொன்னால் நம்ம உள்ளே போகணும், அவ்வளோதான். நிற்கிற விஷயம் ஓகே. பட் அவர் நம்ம தானே கூட போவார். பட் எக்ஸைட் கால் எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், 3வது கீர் போகணும். பட் எக்ஸைட் கால் எடுத்தால் மாற்றிருக்கணும். நீங்கள் காலை எடுக்கல, ஆனால் கீரை கிளச்சை பிடிச்சா போட்டீங்க. எக்ஸைட் காலை எடுத்தால் மாற்றிருக்கணும். ஹலோ, ஏன் ஜாமி அந்த அக்கா டிரைவிங் முடிச்சுட்டு தான் வருவோம்மா. புரியலம்மா, உனக்கு என்ன வேணும் இப்போ? நீ பாரு, கூப்பிட்ற. நான் வரேன் கூப்பிட்றேன். நம்ம ரோட்டில் போகலாம். இந்த பேரிக் எடுத்தானே நம்ம ரோட்டுக்குள்ளே போயிடலாம். உள்ளே போகலாம். எக்ஸைட் நம்ம ரோடு இன்னும் ஃபுல்லாக இன்னும் போகணும். ஏன்னா அப்போ தான் இங்கே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் போவாங்க. தெரியுதுங்களா எப்படி வந்தார் பார்த்தீங்களா? அவர் எப்படி அவர் ரோட பிடிச்சாரு பார்த்தீங்களா? நோட் பண்ணிங்களா கமல்னா? பார்த்தேண்ணா. அது தப்பாகவும் தெரியுது. புரியல. அவர் ரோட்டுக்கு வந்தார், அவர் ரோட்டை பிடிச்சி போயிட்டாரு. இப்போ நம்மள மாதிரி ஆளு வேகமாக ரைஸ் கொஞ்சம் ரன் பண்ணிட்டோம்னா க்ளச் ரைஸ் பண்ணியிருந்தாலும் அவர் மேலே போகுது. இல்லை, அது வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த 2வது கீர் போட்டுக்கலாம். 2 போகலாம். கால் எடுத்து எக்ஸைட் போட்டுக்கலாம். இதுவும் எடுப்போம், அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போயிடும். நான் காலை வைக்கல, நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணி வண்டி போயிடும். நானும் காங்கிரஸ் பீரியடில் வந்தது. அது சரியா தெரியல. நான் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆமாம். எக்ஸைட்னு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி போனதுக்கு. ஆமாங்க. ஏன்னா அப்போ நம்ம டாடா ஏசி வச்சுட்டு அப்போ காங்கிரஸ் ஸ்பீடு தான் இருந்துச்சு. ரைட்டாக எக்ஸைட் தான் போகணும். ஆனால் முன்னைக்கு இப்போ கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அது இந்த பேலன்ஸ் இன்னொரு 4 நாள் ரிப்பீட் ஆகும்போது இன்னும் மாற்றம் நல்லாயிருக்கும். இந்த காலம் கொஞ்சம் கவலைப்பட்டு பேசினாப்புல. கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அஜ்மல்னா இது என்ன சப்ப மேட்ரு? புரியல. அவ்வளோதான். டக்குனு உங்கள் கால் வேலை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது குறைவாக இருக்குது. ஒரு கரெக்டான வர கம்மியாகிடுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். அதுதான் நமக்கு. அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை ஸ்டேரிங் எத்தனை தலை தள்ளிட்டு இருப்பேன். ஆமாம், ஸ்டேரிங்க வந்துருண்ணா. ரிப்பீட் எடுக்கும்போது டக்குன்னு ஆயிடும். நம்ம போனால் அவங்க வாட்டுக்கு அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எப்படி போகலாம் குழப்பம் வேணும். அப்படி மெதுவாக போகும். போட்டுங்க, செகண்ட் கீர் போட்டுங்க. தேர்டே போட்டுங்க. சரி போட விடுங்க. எக்ஸைட் கொடுத்து பாருங்கள் போதும். எக்ஸைட் போட்டு வேறு லெவல். இந்த கிளச்சையும் பிரேக்கையும் குழப்பிக்காதீங்க. சொன்னா க்ளீன் தான். நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாண்ணா.
ஓவர்டேக் பண்ணிக்குவார். நம்ம ரோட்டில் போகிறோம். அவ்வளோ கால் எடுத்துங்க. நம்ம அங்கே பிரேக் அடிச்சு நின்று போயிடலாம். அப்படி ரெண்டாவது நான் இது ஹெல்ப் பண்ணல, மெதுவாக எடுங்க. ரைட் எக்ஸைட்டு எக்ஸைட்டு கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி மூணாவது டக்கு. நான் எது ஹெல்ப் பண்ணலாம் சும்மா எக்ஸைட் யூஸ் பண்ணால் போகும். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கள் மேடம். 10 மணிக்கு நான் வந்துடுறேன் மேடம். ஆமாம் 10. ஓகே வந்துடுறேன். ஓகே தாராளம். கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி நல்லா இருக்கும். இந்த ஆட்டும்போது அதை ஒரு ஸ்டெடியானப்போ அப்படியே பிடிச்சிருங்க. இப்போ அப்படியே பிடிச்சிருங்க. எக்ஸைட் மட்டும் கொடுங்க. நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட் தழும்புது இல்லைங்க. தழும்பும்போது ஒரு இடத்துல ஸ்டேரிங் ஸ்டெடி ஆகும். ஸ்டெடி ஆகும்போது டக்குன்னு அதை ஸ்டேரிங் அரெஸ்ட் பண்ணிடுங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை விட்டு போகும். தெரியுதுங்களா? மறுபடியும் அங்கே திருப்பிட்டு மறுபடியும் ஸ்டெடியான ஸ்டேரிங் அரெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஒவ்வொரு நூல் பிடிச்சி அவ்வளோதான். மறுபடியும் ஸ்டடி பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அலாகும். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸைட்டு கால் எடுத்துருங்க. அங்கே ஸ்பீடு பிரேக் வருது. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பிரேக் பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிக்கிறோம். ரெண்டாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். பிரேக் நீங்கள் பிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பிரேக் சேர்த்து லைட்டாக நம்ம என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? 4ல் இருக்கும். எத்தனை கீர் போட்டுக்கணும்? 4ல் இருக்கும். எத்தனை கீர் போட்டுக்கணும்னு தான் கேட்டேன் உங்கள்கிட்ட. திரும்ப மறுபடியும் நான் 4th கியர் போட்டுக்கணும். சரி, மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க போகலாங்க. இந்த மாதிரி குறைஞ்சோன்னே வண்டி நின்றுச்சுன்னா ஃபஸ்ட் கியர் வர சொல்லுவாங்க. போகலாம் ஃபஸ்ட்டு. அதாவது அதிகம்னா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பீடு பிரேக் வந்துச்சு, ஏறி இறங்குறோம், எத்தனாவது கீர் போட்டிருக்கணும்னு கேட்டேன். இப்போ நம்ம 4வது கீரில் இருந்தோம். ஸ்பீடு பிரேக் கிட்ட வரும்போது நம்ம 2வது கீர் தானே போட்டு போயிருக்கணும். கமால்ண்ணா? ஆமாண்ணா, கரெக்டு. எத்தனாவது கீர் போட்டுக்கணும்? மூவிங்கில் இருக்கையில் 2வது கீர். வண்டி நின்றுச்சுன்னா 1 ஃபஸ்ட்டுக்கு மாதிரி. எக்ஸைட்டையும் மிதிக்கிறீங்க. எக்ஸைட்டில் கால் எடுத்து கிளச்சை பிடிச்சி 2வது கீர் போடுங்க. நான் சொன்னதை யோசிச்சுட்டே இருக்குங்கன்னா அப்போ இங்கே வேலை செய்ய முடியாது. நான் சொல்ல சொல்லுங்களா? 2வது கீர் நான் ஹெல்ப் பண்ணல, நீங்கள் தான் போடுறீங்க. போகலாங்க. அப்படி இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. பிரேக்கு கிளச்சு கொஞ்சம் தள்ளி அப்படி பிடிச்சிக்குவோம். இல்லை நம்ம ரைட்டில் தான் போகிறோம். இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக திருப்பிங்க. ஃபுல்லாக திருப்பிங்க. மெல்ல திருப்பி போய்க்கலாம். மெல்ல கால் எடுங்க. மறுபடியும் ஃபுல்லாக பிடிச்சிங்க. மறுபடியும் மெல்ல கால் எடுங்க. எக்ஸைட் மிதிக்காதீங்க.
போகலாங்க. கிளச்சு வந்து மட்டும் காட்டுங்க. போகலாங்க. நான் கிளச்சில் காலை வைக்கல, நான் பிரேக்கில் தான் காலை வச்சுருக்கேன். நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோ மரத்துக்கிட்ட போய்க்கலாம். பட் அண்ணா கணக்கு புரியுதா? நான் கை வைக்கல ஸ்டேரிங்கில். அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக அதில் மோதுற மாதிரி போகும். அழகாக திருப்பினார்ல, அதுதான் மெஷின். அப்படி மாற்றி இருப்பாங்க, அப்படியே அதை மாற்றி இருப்பாங்க. நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணல. பட் நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்க விதம் கரெக்டான விதம், சரிங்களா? இப்போ திருப்பி லைட்டாக திருப்பிட்டு ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி பிரேக் பண்ணிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி பிரேக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மெதுவாக பிடிக்கும். கிளச்சை ஃபுல்லாகவே பிடிக்கும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கும். நான் இப்போ பிடிச்சிட்டேன். தெரிஞ்சுங்களா? அவ்வளோ வண்டியாக பிடிக்கும்.